தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயை எதிர்த்து திமுக சார்பில் பிரபல நடிகர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடிகர் விஜயை எதிர்த்து திமுக சார்பில் பிரபல நடிகர் போட்டி. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் போட்டியிடும் தொகுதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. மதுரை மேற்கு தொகுதியில் வெற்றி பெறுவார் என்றும், பூம்புகார் தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. இறுதியாக தருமபுரியில் அவர் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் உள்ளன. நடிகர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவரை எதிர்த்து திமுக சார்பில் 3 நடிகர்கள் தேர்தலில் அவர்களை எதிர்த்து நிற்க 3 நடிகர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். நடிகர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவரை எதிர்த்து களமிறக்க 3 நடிகர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அதில் நடிகர் பிரகாஷ் ராஜ் வில்லனாக நடித்தவர். இரண்டாவது சிரிப்பு நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன். மூன்றாவது காமெடி நடிகர் இமான் அண்ணாச்சி. இந்த 3 பேரையும் களமிறக்க திமுக முடிவு செய்துள்ளது. விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் இந்த 3 நடிகர்களில் ஒருவரை களமிறக்க முடிவு செய்துள்ளது. மேலும் விஜய் போட்டியிடும் தொகுதியில் விஜயை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய சினிமா பட்டாளத்தை இறக்க திமுக முடிவு செய்துள்ளது. நடிகர் விஜய் எப்படி தேர்தலில் சமாளிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. நடிகர் விஜயை வீழ்த்த திமுக பல வியூகங்களை வகுத்து வருகிறது. அது திமுகவுக்கு வெற்றியை தருமா, தோல்வியை தருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.